வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவரும் உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவர் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு புழுதியை வாரி அப்படி தூத்தி விட்டு போயிடுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த இந்த இவர் இவ்வளோ ஊழல் பண்ணுறாரு, நான் அந்த அமைச்சர் இவ்வளோ ஊழல் பண்ணுறாரு, இந்த எம்எல்ஏ இவ்வளோ ஊழல் பண்ணுறாரு, இந்த எம்பி இவ்வளோ ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவார். இது அரசியலில் எல்லாருமே சொல்கிறது தான். அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்க சொல்லுவாங்க. இது நடக்கிறதான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு அமைச்சரை குறிப்பிட்டு ஒரு அமைச்சரையோ இல்லை ஒரு எம்எல்ஏவையோ இல்லை ஒரு எம்பியையோ ஒரு குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று சொல்லும்போது, ஒரு குறைபாடு சொல்லும்போது அதுக்கு குறைஞ்சபட்சம் ஆதாரமாவது நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த ஆதாரம் இருந்தாக்கா நீங்கள் சொல்லிட்டு போனாலும் வேறு யாராவது, இப்போ நானே எடுத்து கூட ஒரு வழக்கு கூட போடலாம். என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்து காசு பணம் இருந்துச்சுன்னா, இந்த பாருங்கள், எடப்பாடி ஐயா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த எம்எல்ஏ மேலேயோ இந்த எம்பி மேலேயோ இந்த மந்திரி மேலேயோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் புகார் கொடுக்கலாம். ஸ்டேஷன்லேயும் புகார் கொடுக்கலாம். எடுக்காது, முடிஞ்சு போச்சு. சரி, கோர்ட்டில் போய் கொடுக்கலாம்ல. ஆனால் எந்த இதையுமே சொல்கிறதில்ல. போகிற போக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் இவர் இப்படி செஞ்சார், அவர் அப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சுக்கிட்டாரு, இப்படி சுற்றி செஞ்சார், இப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறது. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த தாவேக்கா கரூரில் நடந்துச்சு, அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது தாக்கம் அந்த மாதிரி. ஏன்னா 41 உயிர்கள், அது அதை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வேறு நியூஸ் எதுவும் இது வரைக்கும் வரல. அதனால் அது வரைக்கும் நம்ம தமிழினம் மக்களுடைய மனசே அப்படி தான். அடுத்து இதோட பெருசாக ஏதாவது சம்பவம் நடந்தாங்க, அப்போ அதை பற்றி எதுவும் மறந்துடுவோம், அதை பற்றி பேசுவோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சட்டசபையிலே கூட சொல்லியிருக்காரு. ஏங்க கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, 41 உயிர்கள் பலியாயிருச்சு, அதை காக்க வேண்டிய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் முடங்கி போயிருச்சு, தமிழ்நாடு அந்த 41 உயிர்களை காப்பாற்ற தவறிடுச்சு, அதனால் ரத்தம் கொதிக்குது எங்களுக்கு, அப்படியே 105 டிகிரியில் ஏற்கனவே ரத்தம் ஓடுது, எங்களுக்கு மட்டும் இப்போ இந்த சம்பவத்தை நினச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 250 டிகிரியில் ரத்தம் கொதிக்குது, அதனால் நாங்கள் கருப்பு சட்டை போட்டு வந்தோம். ஏன் கருப்பு சட்டை அதுக்குமே போட்டு வரீங்க? அந்த கருப்பு சட்டை போட்டால் தான் அந்த 250 டிகிரியில் கொதிக்கிற அந்த ரத்தத்தினுடைய கீட்டை அமுக்கும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. பார்த்துக்கங்க, அவருக்கு நிறைய விஷயங்களை நம்ம நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ஐயா எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை மறந்துட்டார். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம், நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பில் ஒரு காணொலியில் இதெல்லாம் வந்திருக்குது. தருமபுரியில் ஒரு 6 இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அது நமக்கு அந்த நாலேஜுக்கு சரியாக வரல. ஒருவேளை அந்த நாளை மறந்துருக்கலாம், இல்லை அப்போ அது நடந்தப்போ அந்த அரசியலில் நமக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், அந்த நியூஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்தாப்புல கோயம்புத்தூர்லையா, ஆமாம், கோயம்புத்தூர் தருமபுரியிலே 3 வேளாண் கல்லூரி மாணவிகளை பஸ்ஸோடு சேர்த்து எரிச்சாங்க. இந்த அம்மாவை கொண்டு போய் ஜெயிலில் போட்டதுக்கோ, இல்லை இந்த அம்மாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுக்கோ, எதுக்கோ ஒன்றுக்கு, யாருக்கு, நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு தீர்ப்பு வந்ததுக்கோ. ஏன்னா அவங்க எந்த குற்றமும் செய்யாதவங்கல்ல. அதனால் மக்களுக்கு ஒரு கோபம் வரதான் செய்யும். கட்சிக்காரங்களுக்கு எந்த குற்றமுமே செய்யாதவங்க மேலே இப்படியெல்லாம் தீர்ப்பு வந்திருக்கு, இப்படியெல்லாம் பழி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோபம். அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, 3 மாணவிகளை அது எத்தனை பேர் இருக்கும்போது எரிச்சு கொண்டாங்கன்னு தெரியல. ஆனால் எப்படி மற்ற மாணவிகள் எப்படி இறங்கினாங்க, அதில் மொத்தமே எத்தனை மாணவிகள், அந்த நியூஸ் எனக்கு சரியாக வரல, ஆனால் சரியாக தெரியல. ஆனால் 3 மாணவிகள் இறந்து போனது நிஜம், உண்மை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவங்க கொளுத்தும் போது எத்தனை மாணவிகள் உள்ளே இருந்தாங்க, அந்த டீச்சர்ஸ் இருந்தாங்களா, ஓட்டுநர் இருந்தாங்களா, அவங்கெல்லாம் இறங்கி வந்துட்டாங்களா, இல்லை இவங்க மட்டும்தான் இருந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நாலேஜில் இல்லை, நிற்கலை. ஆனால் அந்த சம்பவம் நமக்கு கேள்விப்பட்டோம். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் அதற்கான குறிப்புகளை எடுத்து வச்சிருக்கலாம். ஒன்று இருச்சா, எரிச்சதான் எரிக்கிற மூதேவி, பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணி வாங்கிடுவாங்க, பஸ்ஸை வாங்கிடுவாங்க ஒரு பக்கெட்டு.
பஸ்ஸே வாங்காட்டி கூட ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க, நஷ்டப்படாத அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. நஷ்டம்தான், லாபத்தில் நஷ்டம்தான், அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த 3 மாணவிகளை இறக்கி விட்டுட்டு கொளுத்திருக்கலாம்லடா மூதேவிகளா, மூக்க இருந்த மூதேவிகளா. அந்த 3 மாணவி இறக்கி விட்டு கொளுத்தி இருந்தீங்கன்னா பஸ் எரிஞ்சிட்டு போகுது மயிறு, அது போனால் போயிட்டு போகுது. ஆனால் 3 மாணவிகள், அந்த 3 குடும்பம் தெருவு வந்துருச்சு இல்லை. ஐயா அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் எம்எல்ஏ இருந்திருக்கலாம், இந்த அரசியலுக்கு வராமையே கூட இருந்திருக்கலாம், அவர் நாலேஜுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஒருவேளை அவர் இதெல்லாம் திமுக கவர்மெண்ட்டில் நடந்துச்சு, திமுக கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு ஆளும்போது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாமோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் இல்லையா. அடுத்து கும்பகோணம் கல்யாண மண்டபத்தில் 42 உயிர்கள் போனதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு ஞாபகத்தில் இல்லை, அது நம்ம ஞாபகத்தில் நிற்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடி மேலே ஸ்கூலு கட்டி அதில் ஒரு 100க்கும் அதிகமான சின்னஞ்சிறு குழந்தைகள், அதே கும்பகோணத்தில் இந்த சாலைன்னு சொல்லுவாங்கள்ல, கூரை வேய்ந்து அதுக்குள்ளார இருந்து அதில் 100கணக்கான மாணவிகளை இறந்து போயிட்டாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த விஷயம் நமக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. இன்னும் பசுமரத்தாணி மாதிரி பச்சையாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வயசானனால மறந்துருக்கலாம்னு வச்சுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த 100கணக்கான பிஞ்சு குழந்தைகள் இருந்தது உண்மைதானே. அப்போ ரத்தம் அவருக்கு கொதிக்கலை, ஏன்னா அப்போ ஒரு தண்ணியிலே இருந்தார். ஹலோ, தண்ணின்னா அந்த தண்ணி, சும்மாரியா நீ வேறு இதாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தண்ணி இல்லை. நான் சொன்னது தண்ணி, அந்த தண்ணியில் சொல்லலை. நான் சொன்னது கொதிக்கல, ரத்தம் கொதிக்குன்னு சொன்னார்ல, அப்போ குளிச்சிக்கிட்டு இருந்தவர் போல இருக்கு. அன்னைக்கு பூரா 100கணக்கான பெண் குழந்தைகள், சின்ன குழந்தைகளும் பெரிய குழந்தைகளுமா சேர்ந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு 100கணக்கான குழந்தைகள் இந்த கூரையில் தீப்பிடிச்சு அதில் கருகி இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு மாடியிலேருந்து இறக்கிறதுக்குள்ளார இவ்வளோ பேரும் பலியாயிட்டாங்க. பாதி பேர் அங்கேயே இறந்து போயிடவங்க, கொஞ்சம் பேர் அப்புறம் ஆஸ்பத்திரியில் போகிற வழியில், ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் இறந்தவங்க இருக்காங்க. இப்போ 100க்கு மேலே அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எண்ணிக்கை. அப்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷனில் நின்று தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டாரா, இல்லை கட்சியில் அபிமானியாக இருந்தாரா, இதெல்லாம் இது அவர் நாலேஜுக்கு தெரியாதா, இல்லை ஒருவேளை தண்ணியிலேயே இருந்து ரத்தம் கொதிக்கிறத அடக்கிட்டாரா அப்படிங்கிறது நமக்கு புரியாத ஒரு புதிதாக இருக்குது. இது ரொம்ப கொடுமைங்க. பச்சிலம் குழந்தைகளை எரிச்சு கொள்றதுக்கு பதில் அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அது வளர்த்தவனுடைய மனசு, வளர்த்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு தெரியும். அது ஒரு அவங்க குறை சொல்லலை, ஆனால் அப்போ ஏன் ரத்தம் ஒதிக்கலைங்கிறத நம்ம கேள்வியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்ப முக்கியமான மேட்ரு. நைட்டில் எந்த அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு அது சம்மந்தப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் அதாவது சந்திக்க முடியல, அம்மாவை போய் பார்க்க முடியல, இந்த விஷயத்த சொல்ல முடியல. எது சொல்ல முடியல? ஏரி முழுகிருச்சு, ஏரி ரொம்பிருச்சு, வலிய போகுது, உடஞ்சிரும், திறந்து விட்டால் தான் தப்பிக்கும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அப்படின்னு அம்மாவை சந்திக்க முடியலன்னு தான் அன்னைக்கு தகவல். அம்மாவை போய் நேராக பார்க்க முடியல, சந்திக்க முடியல அப்படிங்கிறது தான் அன்றைக்கி தகவல். அதனால் நான் அம்மாவை பார்க்க முடியல, இருந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் நள்ளிரவில் திறந்து விட்டோம். அனைவரும் தூங்கினதுக்கப்புறம் திறந்து விட்டதுக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்க? ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க, ஏகப்பட்ட பேர். சரியான புள்ளி விவரம் அரசு கொடுக்கல. ஏன்னா அப்பயே செத்தவங்கலாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளே மிதந்தவங்களாம் எத்தனை வீடுகளுக்குள்ளே தண்ணி போணுச்சு, எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அதை விடுங்க, இந்த சாத்தான்குளத்தில் காவல்துறை 2 பேர்த்த அடிச்சே கொண்டாங்க பார்த்தீங்களா, அப்பா புள்ள 2 பேர்த்த அடிச்சே கொண்டாங்க பார்த்தீங்களா. அப்பையும் எடப்பாடிக்கு ரத்தம் கொதிக்கலை. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்திருக்கான். ஸ்டெர்லைட்டு 13 உயிர்களை ஒரு 10வது படிக்கிற பொண்ணு அந்த முட்டாளாவது வாயில் சுடுவாங்க. சுட்டு கொள்றதுனா கலவரத்தை அடக்கிறவனா என்ன பண்ணியிருக்குன்னா, ஒன்று காலில் சுடணும், வானத்தில் சுடணும், இந்த கண்ணு எரிகிற அந்த புகை இருக்குதுல்ல, கண்ணு எரிகிற புகை குண்டு அதை தூக்கி போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வானத்தை நோக்கி சுடணும். அப்பயே பாதி போட்டு அங்கே தெரிஞ்சு ஓடி போயிடுவாங்க, என்னடா சுட்டுக்கிட்டு போட்டாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு.
அவன் மைக்கில் வேறு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் கலைஞ்சி ஓடி போயிருங்க, நிலமை கட்டுக்கு மீறி போய்கிட்டு இருக்குது, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் சுட்டுருவோம், ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மைக்கில் வேறு சொல்லுவாங்க. அது சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் குறிப்பார்த்து ஒரு 13 பேர்த்த சுட்டு செலக்ட் பண்ணி சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா இவர்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்று. இரண்டாவது, மறுநாள் முதல்வராக இருந்தார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா. மறுநாளுக்கார என்ன தெரியுமா கேட்குறாங்க? மறுநாள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு திருப்பி அவர் கேட்குறாரு. நாங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் உங்களை மாதிரி தான் டிவியை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கே முதல்வர். அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் விசாரணையில் எல்லாம் சொல்லிட்டாங்க. அருணா ஜெகதீசன் அந்த கமிட்டி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் முதல்வருக்கு அப்டேட் அடுத்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நிலைமை மீறி கைமீறி போயிட்டுருக்குது, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம், முதல்வரோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். நடந்த எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டு உடச்சிட்டாங்க. அப்போது ஐயாவுக்கு ரத்தம் கொதிக்கவே இல்லைங்க. அப்போ ரத்தமே ஓடலிங்க, உடம்புல ரத்தமே ஓடலிங்க. அன்னைக்கு ஸ்ட்ரைக்கு பந்து பண்ணிடுச்சு ரத்தம். அந்த 13 பேரை சுட்டு கொண்டு அந்த சம்பவம் இருக்குது பார்த்தியா, அந்த சம்பவம் நடக்கும்போது பந்து பண்ணிடுச்சு. நல்லா எதிர்கட்சி தலைவர்னு ஒரு மரியாதை வேறு கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி திமுக எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவர் ஒருத்தராவது இருக்காரேன்னு சந்தோஷத்துலாம் நம்ம அவரை ரொம்ப சீன்றதில்லை. ஒரு மாதிரி மிதமான போக்குலேயே நம்ம போயிடுறோம். இப்போது இந்த உலகத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர், மக்களை ஆளுகிற பொசிஷனில் இருக்கிறவர், எந்த மனிதராவது என்னைக்காவது ஐயா இந்த சமூகம் எனக்கு டிவியை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? மத்திய உளவுத்துறை இருக்குது, மாநிலத்துக்குன்னு தனியாக உளவுத்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது வேறில் சிபிசிஐடின்னு ஒன்று இருக்குது தனியாகவே. போலீஸ் ஸ்டேஷனில் காவல் சட்டம் ஒழுங்கு கிரைம் இதெல்லாம் தாண்டி சிபிசிஐடின்னு மஃப்டியிலே திரிவாங்க, அது ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே சீக்ரெட்டாக உளவுத்துறை வச்சு இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் முதல்வர்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்டேட் அப்பப்போ சொல்லிடும். ஒரு விஷயங்கள் நடக்க போகும்போதுக்கு முன்னாடியே வர்ற தகவலை பூரா சொல்லிடுவாங்க. ஆனால் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எந்த முதல்வராவது இது வரைக்கும் சொல்லி இங்கே உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என் மக்கா? அப்போ ஏன் மக ரத்தம் கொதிக்கலை அப்படின்னா அன்னைக்கு தான், அப்போ தான் ரத்தம் ஸ்ட்ரைக்கு பந்து, ரத்தம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்களுக்கு. இந்த 41 பேர் சுட்டு கொண்டதுக்கு இப்படி பொங்குறாரு, சட்டசபையில் பொங்குறாரு. என்னங்க அர்த்தம்? அப்படியே விரைச்சி பேசுறாரு. எதுக்கு அப்படி விரைச்சி பேசுறாரு? அப்படியே சண்டைக்கு போகிற மாதிரி பேசுறாருன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்குடா எதுக்கு அப்படி பேசுறீங்க, ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க முடியும், இலக்கணும்னு தோணுது. ஒருத்தன் அரிப்புக்கு அவன் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, அவன் அரசியலுக்கு வர்றதுக்கு, அவன் அரசியல் வர்றதுக்கு யார் அழுதாங்க? யார் அரசியலுக்கு வரணும்னு யார் அழுதாங்க? அவன் வருவான், அவன் கூட்டலில் நெரிசலில் சிக்கி 41 உயிர் போவோம். அரசு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அரசு சொன்னால் எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படிம்பாங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதை கொடுக்கல, இது கொடுக்கல. அவங்களே கரண்டை நிப்பாட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே திருப்பி வந்து கரண்டை நாங்கள் பேசுகிற கூட்டத்தில் கரண்ட் கொடுக்கல அப்படிம்பாங்க. இவ்வளவும் பேசுவாங்க, இவ்வளவும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நடந்து போச்சுன்னா அரசு பாதுகாக்கலை, ஒருத்தனை பிடிச்சி அடித்தா உடனே எங்கள் ஆளுங்களை நெருக்கடி கொடுக்குறீங்க, இடம் தர மாட்டேங்கிறீங்க, எங்களை ஒடுக்க நினைக்கிறீங்க, ஒழிக்க நினைக்கிறீங்க, எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசினவன் 40 பேர் இறங்கி மயங்கி உழுந்து சாவுறாங்கன்னு சொன்னான்னு தெரிஞ்சு அவன் பாட்டி சென்னை ஏறி போயிட்டான். அவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு சட்டசபையில் முந்தா நாள் பேஞ்ச மலையில் நேர்த்திக்கு முளைச்ச காலம் கேவலம் ஒரு நடிகன் 250 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நடிக்கிற நடிகன் ஒரே ஒரு படம் என் ரசிகருக்காக நான் ஒரு படம் சும்மா நடிச்சு தரேன், எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்காதீங்க, சும்மா கொடுங்க அப்படின்னு ஒரு படம் சொல்லியிருப்பாப்புலையா? சொல்லியிருப்பான் அவன். அப்படியாப்பட்ட ஆளுக்கு சட்டசபை, அது தனி காணொலியாக போடணும். அப்படியாப்பட்ட ஆளுக்கு சட்டசபையில் போய் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே ஐயா எடப்பாடி அவர்களே, நீங்கள் அதிமுகவினுடைய உண்மையான தொண்டனா? அதிமுகவில் உண்மையான விசுவாசியா? இங்கே அதிமுகவில் உண்மையாக தான் முதலமைச்சராக இருந்தீங்களா? உண்மையாக தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்களா? உண்மையாலுமே எம்எல்ஏவாக இருக்கீங்களா? ஏங்க இப்படி பேசுகிறீங்க?
அவர் சிந்திக்க மாட்டார். அவர் சிந்திக்கிற நிலைமையில இல்லை. ஆனால் மக்களாகிய நாம் சிந்திக்கணும். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.